ஆய்வு செய்யணும். ஆமைகள் இறந்ததுக்கான உண்மையான காரணத்தை வந்து தயவு செஞ்சு ஆய்வு செய்யுங்க. அந்த ஆய்வு அறிக்கையை வந்து வெளிப்படையாக மீனவர்கள் மக்கள்கிட்டையும் அனைவர்கிட்டையும் இதை பகிர்ந்துக்குங்க. அப்போ தான் வரப்போகிற காலகட்டத்தில் இந்த ஆமைகளை வந்து இது போன்ற உயிரிழப்பை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு தொடர்ந்து வச்சுன்னு இருந்தோம். ஒவ்வொரு முறையும் நம்மக்கிட்ட கேட்கும்போது சரி சரின்னு கேட்டுக்குன்னு போனாங்களே தவிர சமீபத்தில் நடந்த எந்த கூட்டத்திலையும் இந்த புயலோட தாக்கத்தை பற்றியோ இல்லை இந்த பருவமழையை பற்றியும் அதனால் கடலுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மாற்றங்களை பற்றி எந்த இடத்துலையும் பேசலை என்றது உண்மையிலே மீனவ மக்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருது. அதே போல் இந்த 3 மாதங்களில் வந்து கடல் அரிப்பு மிக கடுமையாக ஏற்பட்டு குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் வந்து ஆள் உயரத்துக்கு இந்த கடல் நீங்கள் மீனவ மக்களை கேட்டிங்கன்னா கடற்கரையில் வந்து மடை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரையில் இருந்து கடலுக்குள்ள படகுகளை இறக்கவும் முடியாது, வலைக்கு போயிட்டு வந்துட்டு படகுகளை வந்து அந்த மடையிலேருந்து ஏற்றவும் முடியாது. அப்படி ஆள் உயரத்துக்கு மிகப்பெரிய பள்ளங்களாக இருக்கும். அதையெல்லாம் இப்போ மடை கட்டுறது அந்த விஷயத்தை நீங்கள் இந்த நேரங்களில் நீங்கள் அந்த வீடியோவில் அது மட்டும் உங்களுக்கு புகைப்படமாக நம்ம ஏற்கனவே காட்டுறோம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு தெரியாதவங்க மட்டும் அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுங்க. அந்த மாதிரியான சூழலில் இப்போவும் ஆமைகள் வந்து முட்டையிட கடற்கரைக்கு வரும்போது இப்படி எங்கே பார்த்தாலும் ஆள் உயர மடை இருக்கும்போது ஆமைகள் எப்படி இதை தாண்டி கடற்கரைக்கு வரும் என்ற விஷயத்தை பாருங்கள். அதே போல் இப்போ வந்து இந்த புயல் நேரங்களில் அதிகப்படியான நாட்கள் வந்து கடற்கரையிலும் சரி கடல்லையும் சரி கழிவுகளும் சரி குப்பைகளும் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருந்தது அப்படின்ற புகைப்படங்களை தேதி வாரியாக உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அடர்த்தியாக கடற்கரையில் எங்கே பார்த்தாலும் குப்பைகள் இருந்தால் அதையெல்லாம் தாண்டி ஆமை எப்படி கரையில் வந்து முட்டையிடும் என்ற விஷயத்தை வந்து பாருங்கள். இப்போ செங்கல்பட்டு இன்னும் மற்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடல் அரிப்பு மிக அதிகப்படியான கடற்கரையே இல்லாத அளவுக்கு கடற்கரை இன்றைக்கி கடல் அரிப்பில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவும் கடலுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி குடியிருப்புகளில் வந்து கடலால் வரக்கூடிய அளவில் வந்து இருக்குது. அரசு வந்து பல்வேறு இடங்களில் தவறான திட்டங்களாலையும் தவறான முன்னுதாரணங்களாலையும் கடலுக்குள்ள கல்லுகளை போட்டு உண்மையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கவலைப்படாமல் சில இடங்களில் கற்களை கொட்டினதுனால பல மீனவர்கள் கிராமங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு ஆமைகள் வந்து முட்டையிடுறதுக்கான இடங்களே இல்லாத ஒரு சூழல்லாம் இருக்குது. இது